மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு ராஜா பை vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாங் வீடியோ போட்டு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க 100 டைம் வாஷ் கீ க்ரீம் தான் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணி பார்க்குறோம். ரொம்பலாம் அதிகமாகலாம் பண்ணல, ரொம்பவே வந்து ஸ்மால் குவாலிட்டியாக தான் உட்காந்து நம்ம பண்ண போகிறோம். சப்போஸ் இது வந்து நல்லா இருந்தது, இதோட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா இருக்குது, ரிசல்ட்டும் நல்லா இருக்குது அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி வந்து அதிகமாக செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 50 கிராம் அளவு வந்து செய்ய போகிறேன். ஃபஸ்ட் ரொம்ப ரொம்ப நாளே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ரொம்ப நாளே வந்து பார்த்திங்கன்னா செய்யணும் பார்த்தா பட் ஆனால் நல்லா வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா நல்லா வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்வேனா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த இவர் வச்சுருக்கேன். கை வலிச்சதுன்னா இவர் சேர்த்து சுற்றுவார். எவ்வளோ பெரிய ஆள் வச்சுருக்கேன் பாருங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செய்யலாம், சரி அதை அவங்க கூட அப்படியே வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ. நீங்கள் இப்போ நம்ம சேனலில் உள்ள பேச விடுடா. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படிதான் எல்லாம் பேசிட்டே இருப்பான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டு ஊற்றிடாத அதெல்லாம் டச் பண்ணது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ க்ரீம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா செம்பு பாத்திரத்தில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செம்பு பாத்திரம்லாம் வாங்க முடியாது, ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி தான் வாங்கலாம். இப்போ நம்ம சும்மா வந்து தானே பண்ணி தானே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் தட்டும் இந்த சில்வர் இது எடுத்துக்கேன். பட்டு என்ன பட்டு இப்படி பண்ணுற தண்ணியில் இருக்காது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவின் வந்து டீ வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி தானே வாஷ் பண்ணுவோம், அதுக்காக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி இது வச்சுருக்கேன். அந்த நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஊற்றுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவ்வளோ தண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஹலோ சொல்லுங்க, இப்படி வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஹலோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுதான் இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து எடுத்துருக்கேன். காட்டுறேன். இந்த அளவு கீ வந்து இப்போ வந்து நான் வந்து எடுத்துருக்கேன். வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாஷ் வந்து பண்ணலாம். ஆமாம்மா அது க்ரீம்மா க்ரீம் தான். இந்த மாதிரி பண்ணுமா இப்படி வந்து பார்த்தா லைட்டாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. சொல்லி கொடுக்குறேன்.
லைட்டா ஊத்திக்கலாம். லைட்டா இப்ப தண்ணி லைட்டா ஊத்துறாங்க. இப்ப லைட்டா ஊத்திக்கலாம். இப்ப தண்ணி லைட்டா ஊத்திக்கலாம். இல்லம்மா வித் வெல் டு வேர் ஷார்ட் பாய் வெல் வலோ சொல்லுங்க. அது போயிட்டு மத்த இங்க இருக்கதாஷ் தண்ணி லைட்டா ஊத்திக்கலாம். லேசாக்கா லைட்டா இது அதான் இது மாறாங்க. இது அவ்வளவு தண்ணி ஊத்தக்கூடாது. நான் கலக்குற அதான் மாதிரி கலக்காம ஊத்தணுமா? என்னது மாதிரி என்னது அம்மா என்னது இது க்ரீம் செய்யணும். ஆமா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலாடி ஊற்றி இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கிச்சனில் இருந்து இவ்வளோ வைப்போம். கறிக்கு யூஸ் பண்ணுவோம்ல எடுத்துருவோம். தேங்க்யூ. இதே செய்வீங்களா? சரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான் ஆட் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி நம்ம ஒரு டைம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. சரி நம்ம ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிட்டுருக்கேன். இன்னும் சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்றது மெசேஜ் மெசேஜ் பண்ணுறாங்க இந்த ஈட்டிங் கேட்டு. பட் ஆனால் வந்து நான் விலை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்காமல் சில பேர் வந்து விட்டுடுறாங்க. சரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சோண்டு நம்ம ஃபுட்டு நம்ம செஞ்சு முடியும். ஒரு மந்த்துக்கு ஒரு டைம் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அவங்க அப்படி கிடையாது. செஞ்சுட்டே ஆர்டர் வரும்போதெல்லாம் அவங்க செஞ்சுட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒருத்தரால் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒருத்தரால் வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு 2 3 பேர் கூட வந்து ஆள் போட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து சம்பளம் கொடுக்கணும். இவ்வளோ இது இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒர்த்து தான். 50 கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில். ஆக்சுவலி நான் ஒரு பேஜுக்கு வந்து பண்ணியிருந்தேன் மெசேஜ் வாங்கலாம் தான் பார்த்தேன். பட் ஆனால் ஊரில் இருந்தேன் நான் வந்து அப்போ. சரி ஊருக்கு வந்துட்டு சென்னை பொங்கலுக்கு போயிருந்தேன் இல்லையா, அப்பயே வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்புறமேட்டு சென்னைக்கு வந்துட்டு டைமே இல்லை வாங்குறதுக்கு, எங்கேயும் நிறைய வேலை. ஸோ அதனால் சரி நம்ம வந்து கொஞ்சம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேல்ஸ்க்கு எப்படி வந்து இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு நல்லா வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா நல்லா வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு தான் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம் இன்ஸ்டாகிராம்லேயே ஆர்டர் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். அப்போ தான் அதோட கஷ்டம் வந்து தெரியும். 100 டைம் வாஷ் பண்ணுறதுன்னு அவ்வளோ ஒன்றும் ஈஸியே கிடையாது. ரொம்ப கஷ்டம். மறுபடியும் தண்ணி வந்து மேலாடி வந்துருக்கு. உங்களுக்கு தெரியும் வந்து பாரு நம்ம தண்ணி ஊற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீயோட வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். நம்ம ரொட்டேட் பண்ண அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எப்படி நம்ம குழம்புலாம் வந்து கொதிக்கும் போது நம்ம தெரியுது என்னடா அந்த குழம்புலாம் கொதிக்கும் போது ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரும். இதுதான் என்னன்னு எனக்கு தெரியல. அந்த அந்த தண்ணி வர டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம வந்து கீழே ஊற்றணும். ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணும்போது தான் மட்டும் வந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் வந்து மேலாடி வரது கொஞ்சம் லேட் ஆகுது. மற்றபடி அடுத்தடுத்த வாஷ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுது தண்ணி. ஊற்றிட்டு மறுபடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்று இது ஃபுல்லாக ஊற்றி விடாத ஊற்று போது வச்சு திடீர்னு ஏன் இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ட்ரெண்டிங் ஆச்சு அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. தெரியல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ராணி இளவரசர்கள் இளவரசிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணதா வந்து சொல்கிறாங்க. கூகுளில் வந்து வீடியோ போட்டால் பார்ப்பாங்கல்ல, அதனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நம்ம சேனல் பேர் என்ன? சேனலா? நம்ம சேனல் பேர் என்ன? ஏய் ராஜாபரி vlogs சொல்லு. ராஜாபரி ஷார்ட்ஸ். ராஜாபரி vlogs. ராஜாபரி vlogs. vlogs இல்ல vlogனா வேற vlog. 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 ஆமா vlog.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க சொல்லு. லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க சொல்லு. கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க சொல்லு. பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து ஆக்சுவலி வந்து ஆகும். இல்ல பாத்தியா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து வீடியோ கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் அளவு இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கட் பண்ணிக்கலாம். ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்து வந்துருச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் வந்து ரொட்டேட் பண்ணுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நல்லா வந்து திக்காக கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1.5 மணி நேரம் கிட்ட வந்து இதை வந்து சுற்றிருக்கோம். இப்போ இன்னொரு 1/2 hour வந்து சுற்றி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. 1.5 மணி நேரம் கிட்ட சுற்றிருக்கோம். ஒரு 1/2 hour சுற்றி பார்ப்போம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. ஒரு 6 o'clock வரைக்கும் சுற்றுவோம் மறுபடியும். 4 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம கரெக்டாக. டைமிங் கணக்காக தான் நான் 4 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக வந்து 5:30 ஆகுது. இன்னொரு 1/2 hour வந்து சுற்றுவோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சாச்சு. பாருங்க எப்படி பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காகிடுச்சு. தட்டை விட்டு கூட வராது போல் அந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த பாக்ஸ் தான் எடுத்துருக்கேன். அதுக்கு தனியாக இந்த பாக்ஸில் வந்து ஆக்சுவலி வந்து வாங்கலை. பட் ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னென்னா இது டேஸ்ட்டாக எடுத்து வாயில் வச்சு பார்த்தேன். நம்மளோட வெண்ணெய் எப்படி டேஸ்ட் இருக்கும் அதே ஒரிஜினல் டேஸ்ட் தான் அப்படி இருக்குது. இப்போ நம்ம இந்த கண்டெய்னர் இப்போ இதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் அந்த நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கே உடிக்கிடாது. ஏன்னா இப்போ நம்ம நெய் வாங்கினாலே நான் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தால் வந்து உடுக்க ஆரம்பிச்சிது. எனக்கு இப்போ அந்த டவுட் ஒன்று வேறு இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் அப்படியே இருக்கா இல்லை ஏதாவது இதில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் வந்தாலும் கிடைக்கும். நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 50 கிராம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வச்சுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 100 டைம் வாஷ் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் என்னோட டீ க்ரீம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி வந்து நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அப்புறமா இருக்கலாம். பாய்.